பெரியவா சரணம். 2025 இருக்கிற கிரக நிலைகளை பார்த்துட்டு ஜோசியர்கள்லாம் ஏற்கனவே என்ன கணிச்சானா இந்த வருஷம் ஒரு போர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி கிரக நிலை 1962லேயும் 1972லேயும் இருந்தது. 1962ல் இந்தியா சைனா வார் வந்தபோது பெரியவாள்கிட்ட போய் இதுக்காக என்ன பண்ணலான்னு அட்வைஸ் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, எல்லா குழந்தைகளுக்கும் கோளறு திருப்பதிகம் சொல்லி கொடுத்து டெய்லி எல்லா இந்துக்களும் அவங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு பெரியவங்க குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து கோளறு திருப்பதிகம் சொன்னால் இந்த ஆபத்துலேருந்து நம்ம நாடு மீண்டு வந்துடும் அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணினார். 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தபோதும் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சரி இராணுவ அதிகாரிகளும் சரி பெரியவாட்ட வந்து கைடன்ஸ் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, ஹனுமான் சாலிசா அதோட புஸ்தகத்தை சின்ன சின்ன புஸ்தகமாக அது காப்பீஸ் போட்டு அத்தனை இராணுவ வீரர்களுக்கும் கொடுத்து அந்த காப்பீஸாவை எப்போவும் தன்னோட பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்து ஹனுமான் சாலிசாவை மனப்பாடம் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நாட்டில் இருக்கிற மக்களும் டெய்லி ஹனுமான் சாலிசா சொல்லணும். அப்படி சொன்னால் நிச்சயமாக அதில் பாரதத்துக்கு வெற்றி அந்த போரில் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினான். அதே மாதிரி நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிது. இப்போது இருக்கிற சந்தர்ப்பம் எப்படி இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானோட ஒரு போர் வருமோ அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நாம் இருக்கோம். ஸோ நம்ம தேசத்தை காப்பாற்றணும், நம்ம தேசத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா நாம் உடனடியாக கோளறு திருப்பதிகத்தையும் ஹனுமான் சாலிசாவையும் தினம் சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டோ வீட்டில் இருக்கிறவ அத்தனை பேரும் சேர்ந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லணும். இந்த தேசம் சேஃபாக இருக்கணும், இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சுபீக்ஷமாக நன்னா இருக்கணும், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நம்ம செய்யணும். கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கடவுள் மட்டும்தான் கை கொடுப்பார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பி நம்ம இது ரெண்டையும் சொன்னாலும் சரி, இல்லை அதை சொல்ல நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அதை வந்து நம்ம மொபைல்லையோ டிவிலையோ போட்டு கேட்டாலும் சரி, அதை ஆனால் மறக்காமல் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். மகா பெரியவா சரணம்.